ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஸ்மால் பிஸ்னஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த பிஸ்னஸ் யார் வேணாலும் பண்ணலாம். நம்ம பெருசாக இதுக்கு குவாலிஃபைடாக இருக்கணுன்ற அவசியமும் இல்லை. அதிக அளவில் யூசேஜ் இந்த பிஸ்னஸ்க்கு இருக்கிறதால டெய்லியும் இந்த ப்ராடக்ட்ஸ் ரன் ஆகிட்டே தான் இருக்கும். ரொம்பவும் ஈஸியாகவும் மார்க்கெட்டிங் பண்ணிடலாம். இந்த வீடியோவில் ரா மெட்டீரியல்ஸ் என்ன தேவைப்படும், மிஷின் எங்கே வாங்கலாம், அப்புறம் அதோட ப்ராசஸ் எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் யாருக்கு அதிக அளவில் தேவைப்படும், அப்புறம் எப்படி அதிக அளவில் சேல்ஸ் பண்ணலாம்னு சூப்பரான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியும் சொல்லியிருக்கோம். இந்த பிஸ்னஸோட ப்ராஃபிட் டீட்டெயில்ஸும் ரொம்பவே கிளியராக சொல்லியிருக்கோம். ஸோ வீடியோ எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் விளக்கு திரி மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக நம்ம இந்தியாவிலேயே டெம்பிள் ப்ராடக்ட்ஸ் நம்ம ஏதாச்சும் ப்ரொடக்ஷன் பண்ணோம்னா பயங்கரமான டிமாண்ட் அந்த பிஸ்னஸ்க்கு இருக்கும். உதாரணத்துக்கு ஊதுபத்தி, சாம்பிராணி, சூடம் எல்லாமே எப்போதுமே அதிக அளவில் டிமாண்ட் இருக்கும். காரணம், நம்ம இந்தியாவில் கோவிலுக்கு அதிக அளவில் பயன்படுற ப்ராடக்ட்ஸ் அதிகமான சேல் ஆகிட்டே தான் இருக்கும். கோவிலுக்கு போகிறவங்களோட எண்ணிக்கை எப்போதுமே குறையாது. அப்படி இருக்கிறதால எப்போதுமே இதுக்கு வேல்யூ அதிகமாக தான் இருக்கும். நம்ம காட்டன் மிக்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ண ரா மெட்டீரியல்ஸ் காட்டன் மட்டும் இருந்தால் போதும். நமக்கு காட்டன் 1 கிலோ 250 ரூபாய் ரேஞ்சில் வாங்கிக்கிட்டால் போதும். இந்த ப்ரைஸ் நமக்கு நார்மல் குவாலிட்டியில் நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும். ஹை குவாலிட்டியில் வாங்க போனோம்னா ப்ரைஸும் நமக்கு செட் ஆகாது. அதே நேரத்தில் ரொம்பவும் லோ காஸ்ட்லேயே வாங்கவும் கூடாது. அதனால 250 ரூபா ரேஞ்சில் இருக்கக்கூடிய காட்டன் நம்ம வாங்கிக்கலாம். காட்டன் விக் மேக் பண்ண மிஷின் நமக்கு இந்தியா மார்ட் வெப்சைட்லேயே கிடைக்கும். ப்ரொடக்ஷன் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நமக்கு மிஷினோட ப்ரைஸும் இருக்கும். 25,000 ரூபாயிலேருந்தே மிஷினோட ப்ரைஸ் இருக்கும். இந்தியா மார்ட் வெப்சைட்டில் சர்ச் பண்ணோம்னா நிறையா செல்லர்ஸ் இருப்பாங்க. அவங்கள்ட்ட பெஸ்ட்டு மிஷினாக பார்த்து உங்களுக்கு செட் ஆகிற மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதோட ப்ராசஸ் ரொம்பவே சிம்பிள் தான். காட்டன் மிக்ஸ் 2 டைப் இருக்குது. ஒன்று லீன் டைப், இன்னொன்று பால் டைப். நம்ம ஏரியாவில் லீன் டைப் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. பால் டைப் நார்த் சைடில் தான் அதிகமான அளவில் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம காட்டனை மிஷினில் இருக்க பெல்ட்டில் போட்டால் போதும். மிஷினில் இருக்க ரொட்டேட்டர் காட்டனை லீனாக நமக்கு நல்ல கிரிப்பாகவும் கன்வெர்ட் பண்ணிடும். அதுவே நல்லா நம்ம பேக் பண்ணி சேல்ஸ்க்கு சென்ட் பண்ணிட்டா போதும். அப்புறம் பால் டைப் காட்டன் விக்குக்கு வேக்கம் மிஷின் இருக்குது. அதோட நாசிலில் நம்ம காட்டனை வச்சோம்னா பால் டைப்பில் கிரியேட் பண்ணி அவுட்புட்டாக கொடுத்துரும். நம்ம அவுட்புட் எடுத்த ப்ராடக்டை எப்படி சுலபமாக மார்க்கெட்டிங் பண்ணலாம்னு தெரிஞ்சுக்கலாம். டெம்பிள் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் நார்மலாகவே மார்க்கெட்டிங் ரொம்பவே ஈஸியாக தான் பண்ணிடலாம். நீங்கள் உங்கள் ஏரியாவை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 5 டிஸ்ட்ரிக்டில் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், சின்ன சின்ன ஷாப்ஸு, டெம்பிள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஷாப்ஸ்னு எல்லா பிளேஸ்லையும் உங்களோட ப்ராடக்டை எடுத்துகிட்டு போய் ஷோ பண்ணுங்கள். அதில் உங்கள் ப்ராடக்டோட நல்ல குவாலிட்டியாகவும் லோ ப்ரைஸில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆர்டர்ஸ் கொடுப்பாங்க. அப்புறம் நீங்கள் காட்டன் மிக்ஸை அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் செல்லர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியும் சேல்ஸ் பண்ணிக்க முடியும். இந்த பிஸ்னஸோட ப்ராஃபிட் டீட்டெயில்ஸ் பார்த்தோம்னா, நீங்கள் காட்டன் வாங்குகிற காஸ்ட் 1 கிலோவுக்கு 250 ரூபா ஆகும். நம்ம 1 கிலோ காட்டன் மிக்ஸை 520 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணிக்க முடியும். இதில் மிஷினோட காஸ்ட்டு, பேக்கிங் காஸ்ட்டு, ஒர்க்கர் சேலரி எல்லாம் கால்குலேட் பண்ணோம்னா ஒரு 20 ரூபாய் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அப்படி பார்க்குறப்ப 250 ரூபா நமக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்கும். இதில் ஒரு நாளைக்கு 10 கிலோ வரைக்கும் சேல்ஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டீங்கன்னா 2500 ரூபாய் வரைக்கும் ஒரு நாளைக்கே ப்ராஃபிட்டாக கிடைக்கும். எந்த அளவுக்கு மார்க்கெட்டிங் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த பிஸ்னஸில் ப்ராஃபிட் இருக்கும். இந்த வீடியோவில் சொல்லியிருக்க விஷயம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். டவுட் எது இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்.